வெல்கம் டு teslaschool.com. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லக்கூடியது. முதலாவது நீங்கள் லொகினுக்கு போனீங்க என்றால் அதில் ஸ்டூடெண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸையும் உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் திறந்த அந்த இமெயில் அட்ரஸையும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்து தான் உங்களுக்கு லொக் ஆகலாம் இந்த அக்கௌண்ட்டில். உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அந்த பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று திறந்து கொள்ளலாம். அதை எப்படி திறக்கிறேன்னு நான் முன்னால் வீடியோவில் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகினு சொன்னால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீங்கள் மை டீட்டெயில்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதில் மிக முக்கியமானது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அக்கௌண்ட் ஐடி. இந்த அக்கௌண்ட் ஐடியை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. எது சரி உங்களோட அக்கௌண்ட்டில் பிரச்சனைகள் இருந்தால் எங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அப்டேட் அண்ட் சப்மிட் கொடுங்க. இப்போ திரும்ப ஹோமுக்கு வாங்க. ஹோமில் வந்தீங்கன்னா பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய சப்ஜெக்ட் உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். உதாரணமாக நான் ஹிஸ்ட்ரி கிரேட் 10 ரெஜிஸ்டர் பண்ணினேன்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்டர் பண்ணின சப்ஜெக்ட் எல்லாம் மை ரெஜிஸ்டர்ட் சப்ஜெக்ட் உள்ளுக்கு வந்து நிற்குது. அப்போ இதில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி கிரேட் 10 நான் பே நவுண்ட் இருக்குது தானே. நான் இப்போ பே பண்ணுறதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பே நவுண்டு சொல்லி வருது. அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்கியூஷன் இருக்குது. எக்ஸ்கியூஷன் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் பே நவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அப்ரூவல் கிடைக்கும். பே நவ் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்கள். பே நவ் கொடுத்தோன்னே வருது சூஸ் ஃபைல்னு சொல்லி வருது. அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணின ரெசிப்ட் ரைட்டா. அதாவது நீங்கள் பணம் செலுத்தின கட்டணம் செலுத்திய பற்றுச்சீட்டை நீங்கள் என்ன செய்யணும்னால் அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணலாம் ரைட்டா. இதை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணின அந்த 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 ஃபைல் வந்து எங்களுக்கு வந்து சேரும். அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் நாங்கள் தருவோம். அந்த அப்ரூவல் கிடைச்சோன்னே பாருங்கள் இன்னும் அப்ரூவல் இதுக்கு வரல. ஆனால் சயின்ஸ் பாருங்கள் நான் பே பண்ணினதுனால சயின்ஸ் கிரேட் 11 குரூப் ஏக்கு நான் ஆல்ரெடி பே பண்ணி அப்ரூவல் எடுத்து வச்சிருந்தேன். அது பாருங்கள் க்ரீன் கலர் டிக் ஒன்று காட்டுது. மற்றது ரெண்டுக்கும் ரெட் கலரான க்ரொஸ் ஒன்று காட்டுது. அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்னும் பேமெண்ட் அப்ரூவ் ஆகலைன்னு அர்த்தம் சரியா. அப்போ நீங்கள் பே பண்ணியும் ஒரு 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் அகாடமியை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணலாம். அதை உங்களுக்கு உங்களோட ஐடியா சொல்லி உங்களோட அப்ரூவலை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். திரும்ப நாங்கள் ஹோமுக்கு வருவோம். இதில் பாருங்கள் சயின்ஸ் கிரேட் 11 குரூப் பி வந்து பேடுன்னு காட்டுது. அதாவது அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் பே பண்ணி அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இப்போ நாங்கள் அதை மட்டும் நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் பாருங்கள் இதில் கிளாஸஸ் லெஃப்ட் வந்து 7 கிளாஸஸ் லெஃப்ட்னு காட்டுது. அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் அண்ட் நோட்ஸ்னு இருக்குது. அதாவது லாஸ்ட்டாக நடந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கும் அதே மாதிரி அதில் நோட்ஸும் இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் அதில் வச்சுன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வரும். பாருங்கள் இந்த இடத்துல வீடியோ இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் டவுன்லோட் டுடேஸ் கிளாஸ் நோட்ஸ்னு இருக்குது ரைட்டா. அப்போ நோட்ஸை வேண்டாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோவை உங்களுக்கு பார்க்கலாம். வீடியோவில் எப்படி அதாவது மீட்டிங் ஒன்றில் எப்படி ஜாயின் ஆகிறேன்னு சொன்னால் ஜாயின் நோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த டைமுக்கு சரியாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒட்டோவா ஜூம் கனெக்ட் ஆகி உங்களோட ஜூம் மீட்டிங்க்கு உங்களோட ஜூம் அக்கௌண்ட்டால் மீட்டிங்க்கு ஒட்டோவா கனெக்ட் ஆகும் ரைட்டா. அப்போ நீங்கள் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் கட்டாயம் வந்து இந்த இடத்துல மார்க் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். மார்க் அட்டெண்டன்ஸ் என்ன செய்யும் சொன்னால் உங்களோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டில் மார்க் ஆகி அதில் உங்களோட நீங்கள் எடுத்த மார்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக உங்களோட டேர்முக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கலாம். அதில் நீங்கள் அந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இப்போ நான் உதாரணமாக சும்மா ஒரு கேள்வியும் நான் இந்த இடத்துல கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் வுட்னு சொல்லி உங்களுக்கு வந்து சயின்ஸ் பாடம்னால் சயின்ஸ் சம்மந்தமான டவுட்டை கேளுங்க, ஹிஸ்ட்ரி பாடம்னால் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான டவுட்டை கேளுங்க. அப்போ அந்த சம்மந்தமான டவுட்டை கேட்டனால் அது டீச்சருக்கு போகும், டீச்சர் அக்கௌண்ட்டில் விளங்கும். அவங்க ஆன்சர் பண்ணினு சொன்னால் உங்களுக்கு வந்து சேரும் ரைட்டாக. பாருங்கள் இப்போ நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் இந்த பாருங்கள் ஆஸ்ட் கொஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது கேட்ட கேள்விகளும் பதில்களும். இதில் சில கேள்விகள் இந்த பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம்டு கேட்டதுக்கு வந்து டீச்சர் ஆன்சர்ன்னு இருக்குது. மற்றதுக்கு பாருங்கள் வாட் இஸ் யுவர் செல்லுக்கு வந்து இன்னும் டீச்சர் ஆன்சர் பண்ணிஇல்லை. அதாவது ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை ரெஸ்பாண்ட், எனது பதில் வரும் வரை காத்திருக்கவும்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் யுவர் சிட்டின்னு கேட்டுக்கிறேன். இது சில கேள்விகள் நான் சும்மா கேட்டு பார்த்துக்கிறேன். இது வந்து சாம்பிள் கேள்விகள். உங்களுக்கு சயின்ஸ் பாடம்னால் சயின்ஸ் உங்களுக்கு எந்த மொழியிலும் கேட்கலாம் ரைட்டாக. தமிழில் கேட்கலாம் ரைட்டாக. தமிழ் மீடியம் படிக்கிறீங்கனால் தமிழில் கேட்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்னால் ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் டெஸ்ட்டில் வந்து வீட்டு வேலைகளும் கணிப்பீடுகளும் அதில் வந்து டீச்சர் அப்லோட் பண்ணுற ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு டீச்சருக்கு அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க திருத்தி அதில் மார்க்ஸ் தருவாங்க. புதுசாக என்ன சரி சப்ஜெக்ட் நீங்கள் சேரணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் சப்ஜெக்ட் ஹியரில் வந்து லிஸ்ட் ஒன்றே இருக்குது சப்ஜெக்ட் எங்களோட கிளாஸில் நடக்கிறது. வேறு என்ன சரி உங்களுக்கு டவுன் சரி என்னன்னு சொன்னால் அகாடமியை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம்.